ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஏலியன் ஃப்ராக் பேட்டர்னை வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் எப்படிலாம் ஃப்ராக் தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஏலியன் ஃப்ராக்கோட பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளாராக வரும், இப்படியும் தைக்கலாம். இல்லைன்னா கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டு இப்படி கட்டிங் போட்டு நம்ம தைக்கலாம். நான் இன்னைக்கு வந்து நல்லா ஃப்ளாராக இருக்க மாதிரி ஃப்ராக் தைக்க போகிறேன். என்னென்ன டிசைன் தைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஃப்ராக் தைச்சிட்டு சென்டரில் வந்து 3 போ வைக்கிறேன் நான். அப்புறம் ரெண்டாவது டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆம்கோல் வர கிளாத்தை கட் பண்ணி இதில் வந்து ஸ்கின் டோன் தெரிந்த மாதிரி நெட் கிளாத் தைக்க போகிறேன். சென்டரில் வந்து 3 ஃபேப்ரிக் பட்டன் அட்டாச் பண்ணிடுவேன். அப்புறம் மூணாவது மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மெயின் கிளாத் வைக்கிறேன். இங்கே வந்து நம்ம வந்து நெட் கிளாத் வச்சோம்ல, இதில் வந்து நான் நெட் கிளாத் இதில் வைக்க போகிறதில்ல, கீழே வைக்க போகிறேன் நான். இதில் வந்து மெயின் கிளாத்து, கீழே வந்து நெட் கிளாத்து, சென்டரில் ஒரு ஃபேப்ரிக் பட்டன் வச்சுருவேன். நாலாவது டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் இருக்குல்ல, இது வந்து கீழே பாட்டத்துலேருந்து கட் ஆகுது, மெயின் கிளாத்லேருந்து இங்கே வர கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி இந்த கேப் இருக்குங்க, இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நெட் கிளாத்தை வச்சு நான் வந்து ஃப்ளீட்டர் டைப் மாடலில் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவேன். இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். இது வந்து என்னோடய பொண்ணுக்கு தான் நான் தைக்கிறேன். ஃப்ராக்கோட ஃபுல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கிறேன். மொத்தம் 33 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு எதுக்குன்னா, கீழே நம்ம ஃப்ளாக் பாட்டம் ஃப்ளாக் இருக்கும்ல, அதில் வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு, நெக் வைட் வந்து 2.5 இன்ச்சு, ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 7.25 இன்ச்சு. இந்த 7.25 இன்ச்சு வந்து நம்ம சீம் விடுவோம்ல, 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு விடுவோம்ல, அந்த சீமோடு சேர்த்து 7.25 இன்ச்சு. அப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு 7.25, ஆம்கோல் வந்து 5 இன்ச்சு. ஓகேங்களா? இதுக்கு அப்புறமா பேட்டர்ன் ஷீட் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல் லென்த் மெஷர் பண்ணிக்கிறேன். ஃபுல் லென்த் வந்து 33 இன்ச்சு. மெஷர் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு, நெக் வைட் வந்து 2.5 இன்ச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த 1/2 இன்ச்சையும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக் டீப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மெஷர் பண்ணி நம்ம நெக்குக்கும் ஷோல்டருக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம்கோல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் லைனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாமா. நெக் வந்தாச்சு, ஆம்கோல் வந்தாச்சு. ஆம்கோல் வளைவு போட்டுக்கலாம். இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு இதோட மிட் பாயிண்ட்டை நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். நான் இந்த 1/2 இன்ச்சு அப்படியே டச் ஆகி போகணும். இப்போ ஜஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு. 7.25 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டர் டு வேஸ்ட் எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. இந்த வேஸ்ட்டோட லென்த்து நம்ம மெஷர் பண்ணோம்ல, அதில் தான் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 7.25 இன்ச்சு. இந்த ஃபுல் லென்த் நம்ம மெஷர் பண்ணலாம், 33 இன்ச்சு மெஷர் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து 7.25 இன்ச்சு இருக்கலாம், அந்த 7.25 இன்ச்சை நான் இங்கேயும் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது ஸ்ட்ரைட் கட்டிங் லைனு. இங்கேருந்து நம்ம பாட்டம் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இந்த 7.25 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கிறோம்ல, அது முடிகிற இடத்துல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளார் வேணுமோ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்குனா ஒரு 4-5 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளார் தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாம். நம்ம நான் வந்து 5 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜஸ்ட்டு அப்புறம் வேஸ்ட்டு இந்த பட்டர்ஃப்ளை இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிடணும். நெக் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் எடுக்கிறேன். நான் இது வந்து வேஸ்ட் ரவுண்டு, இது ஜஸ்ட் ரவுண்டு. இது நெக் டீப்பு, இந்த ஆம்கோல், கீழே வந்து பாட்டம் ஃப்ளவர். அப்புறம் நம்ம இங்கே மெஷர் பண்ணும்போது இந்த இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் நம்ம வந்து லைட்டாக கர்வ் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். நான் 1.5 இன்ச் எடுத்து நம்ம இங்கேருந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் லைட்டாக கர்வ் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேட்டர்ன் ஷீட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வச்சு நம்ம லைனிங் கிளாத் மெயின் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ராக் தைக்கிறதுக்கு நான் இந்த மெட்டீரியல் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் எடுத்துருக்கிறேன். நான் இது வந்து 3 மீட்டர் இருக்குது. இதை தான் நான் மெயின் கிளாத்தாக இதை யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டிசைனுக்காண்டி நான் ஒரு ப்ளூ கலர், நல்ல டார்க் ப்ளூ கலரில் நெட் கிளாத் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஃப்ராக் தைக்கிறோம், அது வந்து நம்ம டிசைனாக தைக்கணும் அப்படின்காண்டி நம்ம வந்து வேறு கிளாத் எடுக்காமல் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில், இந்த ஹாஃப் ஒயிட் கலருக்கு இந்த ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம கான்ட்ராஸ்ட்டாக கலர் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிறைய மாடலில் ஃப்ராக் தைக்கலாம். இது வந்து 3 மீட்டர் இருக்குது, இதுவும் 3 மீட்டர் தான் இருக்குது. இதை வச்சு நான் ஒரு 4 மாடலில் ஃப்ராக் நான் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு முடிச்சிட்டேன். இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு சுடிதார் மாதிரியே இருக்கும், டாப் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இது குழந்தைங்களுக்கு போடும்போது நல்லா முட்டு வர நம்ம அளவெடுத்து நம்ம கட் பண்ணி தைக்கும் போது பார்க்கவே அழகாக இருக்கும். கீழே வந்து லெக்கின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளூ கலர் போடலாம். நான் சாண்டலோட இந்த ப்ளூ கலர் தான் நல்லாயிருக்கும். ஓகே, என்னென்ன டிசைன் தைச்சிட்டேன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் நான் சொன்னேன்ல, சென்டரில் வந்து 3 போ வைக்கிறது, அது மாதிரி 3 போ வச்சு இந்த ஃபஸ்ட்டு டிசைன் தைச்சி முடிச்சிட்டேன். பின்னாடி வந்து நான் ரோப் வச்சுருக்கிறேன். ஸ்லிப் வைக்கல, எனக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக தான் இருக்குது, அதனால் வந்து ஸ்லிப் வைக்கல. அடுத்து செகண்ட் டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி நெட் கிளாத் வச்சுருக்கிறேன். சென்டரில் 3 ஃபேப்ரிக் பட்டன் வச்சு முடிச்சிட்டேன். இது செகண்ட் டிசைனு. அடுத்து தேர்ட் டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மெயின் கிளாத் வச்சுருக்கிறேன். சென்டரில் ஒரு ஃபேப்ரிக் பட்டன் வச்சு கீழே வந்து நெட் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோப்பு, இந்த நெட் கிளாத்லேயே நான் ரோப் வச்சு முடிச்சிட்டேன். அடுத்து 4வது டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் பாட்டத்தில் நான் வந்து கட்டாமல் சொன்னேன்ல, இந்த பாட்டத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் வந்து நெட் கிளாத் வச்சு நான் ஃபேப்ரிக் ப்ரில் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். நெக்கில் வந்து ஒயிட் கலர் பீட் வச்சு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த 4 டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மெயின் கிளாத் வச்சுருக்கிறேன். சென்டரில் ஒரு ஃபேப்ரிக் பட்டன் வச்சு கீழே வந்து நெட் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோப்பு, இந்த நெட் கிளாத்லேயே நான் ரோப் வச்சு முடிச்சிட்டேன். அடுத்து 4வது டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் பாட்டத்தில் நான் வந்து கட்டாமல் சொன்னேன்ல, இந்த பாட்டத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் வந்து நெட் கிளாத் வச்சு நான் ஃபேப்ரிக் ப்ரில் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். நெக்கில் வந்து ஒயிட் கலர் பீட் வச்சு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த 4 டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன்
டிசைன் உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.